நமக்கு ரொம்ப பிடிச்ச பழக்கமான அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு தெரியாத ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது எப்பயுமே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம். அந்த நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம். பெரும்பாலான சினிமா ரசிகர்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னா 1972 வெளிவந்த ஹாலிவுட் படமான காட் ஃபாதர் அப்படிங்கிற படம் தான். இந்த படம் இன்னைக்கும் கேங்ஸ்டர் படங்களுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகும், ரெஃபரன்ஸ் ஆகும், இத்தனை வருஷங்கள் கழிச்சும் இருந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவினுடைய அந்த மாஃபியா அப்படின்னு சொல்லக்கூடிய நிழலுலக ஆதிக்கத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட இந்த படம் இன்னைக்கு இவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னா, இந்த படம் அன்னைக்கு தேதியில எடுக்கப்படும் போது இந்த படத்திற்கு என்ன மாதிரியான சிக்கல்கள், இந்த மாதிரியான மாஃபியாக்களிடமிருந்து என்னமான மிரட்டல்கள், சிக்கல்கள் எல்லாம் வந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கலாம். உண்மையிலேயே அந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் வந்துச்சு. என்ன சிக்கல் வந்துச்சு, ஆனா அதுவே எப்படி இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் ஆகும், ஒரு பிஆர் ஆகவும் மாறியது அப்படிங்கிறது தான் பலருக்கும் தெரியாத ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல். இன்னைக்கும் சினிமா ரசிகர்கள் மத்தியில ஒரு சிறந்த படமாக ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இது இருக்கு, இந்த படம் இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த படத்தினுடைய திரைக்கதை தான். இந்த படம் மரியோ பூசோ அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் எழுதின காட்ஃபாதர் அப்படிங்கிற நாவலை தழுவித்தான் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த நாவலே இந்த மாஃபியா கும்பல்களை பத்தின கதை தான். அதை அந்த நாவலுடைய தன்மையோ அதுல சொல்லப்பட்ட கதையோ மாறாம, அது பாதிக்கப்படாம மிகச்சிறந்த ஒரு திரைக்கதை அமைக்கப்பட்டதுதான் இந்த படம். இத்தனை காலம் கழிச்சும் ஒரு சிறந்த படமாக இருக்கிறது காரணம் இன்னைக்கு ஒரு பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேக்கான ஒரு படமாக இருக்கக்கூடிய படம் தான் இந்த காட்ஃபாதர். ஆனா பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கிரீன் பிளே தான் இவங்களை பல சிக்கல்கள்ல இருந்து காப்பாத்தி இருக்கு. அதுதான் அந்த படம் அந்த சிக்கல்கள், மிரட்டல்கள் எல்லாம் தாண்டி வர்றதுக்கும் ஒரு காரணமாக இருக்கு, அப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். 1970 இந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்னு தொடங்குறப்போ, இந்த படப்பிடிப்பு பணிகளை துவக்கிறப்போ இந்த படத்துடைய ப்ரொடியூசர் ஆல்ஃபிரட் எஸ் ரூடி அப்படிங்கிறவருக்கும் படத்தினுடைய இயக்குனர் பிரான்சிஸ் போர்ட் கப்பாலா ரெண்டு பேருக்குமே அந்த அன்னைக்கு தேதியில அமெரிக்காவை ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த மாஃபியா கும்பல்கள், அந்த 5 ஃபேமிலிஸ், அவங்க கிட்ட பல்வேறு விதமான மிரட்டல்களும் எச்சரிக்கைகளும் வர ஆரம்பிச்சது. நிறைய த்ரெட்ஸ், நிறைய பிரஷர் கொடுத்தாங்க. பலதரப்பட்ட இடங்கள்ல இருந்து அழுத்தங்கள் வந்துச்சு, இந்த படத்தை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய மிரட்டல்களும் எச்சரிக்கைகளும் வந்துச்சு. அதனால ரெண்டு பேருமே பல விதங்கள்ல பாதிக்கப்பட்டாங்க. இந்த படத்தை தடை செய்ய நிப்பாட்டுறதுக்கு எவ்வளவு முயற்சிகள் எடுக்கப்பட்டுச்சு. பட் அதையெல்லாம் தாண்டி இறுதியாக ஒரு பேச்சுவார்த்தை அமைக்கப்பட்டுச்சு. இந்த மாஃபியா குழுக்களோட ஒரு பேச்சுவார்த்தை, இந்த படப்பிடிப்பு குழுவுக்கும் இந்த மாஃபியா கும்பலுக்குமான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தையில இந்த மாஃபியா கும்பல்கள் சார்பாக கலந்துகிட்டவங்கல்ல இந்த ஜோசப் கொலம்போ அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமான ஒரு இதை ஒண்ணு வச்சார். அதாவது ஒரு முக்கியமான ஒரு ஆர்டர் ஒண்ணு சொன்னார். என்ன அப்படின்னா, இந்த படத்துல எந்த இடத்துலயும் மாஃபியா அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னாரு. இதை படப்பிடிப்பு குழு அந்த ப்ரொடியூசரும் அந்த டைரக்டரும் அதை ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டு சரி, இந்த படம் இந்த வார்த்தை இல்லாம நீங்க படம் எடுத்தீங்கன்னா நாங்க எங்க கிட்ட சொல்லிட்டு ஸ்கிரீன் பிளே எல்லாம் சொல்லிட்டு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நாங்க இதுக்கு சப்போர்ட் பண்றோம், அதை எடுக்க அலோவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியுடைய அந்த 5 ஃபேமிலிஸ், அந்த மாஃபியா கும்பல்களுடைய முழு ஆதரவோடையே இந்த படம் படப்பிடிப்பு தொடங்குச்சு. அவங்களே ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அந்த 5 மாஃபியா ஃபேமிலிஸுமே இந்த படத்துக்கான பிஆர் டீமாக வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த நிலைமை அப்படியே மாறுச்சு. பட் இதுல இன்னும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, இவங்க அந்த ஸ்கிரீன் பிளே அந்த மாஃபியாங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது அப்படின்னு ஒத்துக்கிட்டதுலதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அதாவது இவங்களுடைய இந்த ஒரிஜினல் ஸ்கிரீன் பிளேல இந்த மாஃபியாங்கிற வார்த்தை மொத்தமே ஒரு 2 இல்ல 3 இடங்கள்ல மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. அதனால இவர் அந்த வார்த்தையை எடுக்கிறது அந்த படத்துடைய ஃபைனல் வெர்ஷன்ல கிட்டத்தட்ட எங்கேயுமே அந்த வார்த்தை வராத அளவுக்கு அவங்களால அந்த படத்தை எடுத்துட முடியும். சோ இவங்க இந்த மாஃபியா வச்ச டிமாண்ட் இந்த படப்பிடிப்பு குழுவுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால இவங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சதுனாலதான் ரொம்ப சந்தோஷமா அதை ஒத்துக்கிட்டு அந்த 5 ஃபேமிலிஸையே படத்துடைய பிஆர் டீமா ஆக்கிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இது அடுத்த லெவலுக்கு எப்படி போச்சு அப்படின்னா, இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஓபனிங் சீன்ல வரக்கூடிய அந்த டான் கார்லியோனுடைய அந்த மகளுடைய திருமண நிகழ்ச்சியில
கலந்துக்கிறக்கூடிய அந்த கூட்டத்துல பல பேர் வந்து இந்த 5 ஃபேமிலியுடைய மெம்பர்ஸ், அந்த மாஃபியா கும்பலுடைய மெம்பர்ஸ அந்த கூட்டத்துல நிக்க வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த படத்துல ரொம்ப பயங்கரமான ஒரு ஹென்ச்மேனாக காட்டப்பட்ட லூகா பிராசி அப்படிங்கிறவரு உண்மையிலேயே இந்த நம்ம சொன்ன மாதிரி இந்த மாஃபியா கும்பலுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்புல இருந்த ஒரு நபர் தான். அவருடைய தோற்றத்தை பார்த்து இந்த டைரக்டர் வந்து அவரை இந்த ரோல்ல நடிக்க வச்சிருக்காரு. சோ உண்மையிலேயே ஒரு மாஃபியாவில இருந்த ஒரு நபரை அந்த படத்திலையும் நடிக்க வச்சு அந்த மாஃபியா மூலமாக இந்த படத்தை மார்க்கெட் பண்ணி இத்தனை ஆண்டு காலம் கழிச்சும் ஒரு சிறந்த படமாக அந்த படம் நின்றுகிட்டு இருக்கு அப்படின்னா, பல சவால்களையும் பல தடங்கல்களையும் தாண்டி இன்னைக்கும் அந்த படம் ஜெயிச்சிருக்கு அப்படின்னா, அந்த டீம் அவங்க ப்ராஜெக்ட் மேல வச்சிருந்த நம்பிக்கை, அதை அவங்க எடுத்து அதை கொண்டு போற விதம், அதுல வந்த தடைகள் எல்லாத்தையும் அவங்க தாண்டி வந்து அதையே தங்களுக்கு சாதகமா மாத்திக்கிட்ட அந்த சாமர்த்தியம் தான் இன்னைக்கும் காட்ஃபாதர் படத்தை ஒரு சிறந்த படமா நம்மள ரசிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படம் பதிப்போம்.